இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 1-16. இயேசு கூறியது: விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலக்கிழார் ஒருவர் தம் வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார். அவர் தம் நாளுக்கு ஒன்றுக்கு 1 தெனாரியம் கூலி என வேலையாள்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பினார். அதன் பிறகு மறுபடியும் 9 மணிக்கு போறாரு. சில பேர் நின்றுட்டு இருக்காங்க, வேலைக்கு கூப்பிடுறாரு. 12 மணிக்கு போறாரு. மாலை 5 மணிக்கு போறாரு, வேலை கூப்பிடுறாரு. அன்பானவர்களே, கடைசியில் வந்த 5 மணிக்கு வந்தவர்களுக்கும் அதே கூலியை கொடுக்கிறார். 1 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம், அதையே கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இதிலிருந்து நமக்கு கடவுள் சொல்லி கொடுக்கின்ற அற்புதமான பாடம் என்ன என்றால், நமக்கு கொடுக்கப்பட்டதற்கு கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொடுப்பவர் ஆண்டவர். கிடைப்பதெல்லாம் ஆண்டவரிடமிருந்து அல்ல, கொடுப்பது ஆண்டவர். அப்ப கிடைக்கிறது ஏமாத்தி கிடைக்கும், கொள்ளையடிச்சு கிடைக்கும் இல்லையா? நம்ம தவறான பாதைகளில் நம்ம சேமித்து வைக்கிறோம். கடவுள் கொடுப்பது அதில் எது? கடவுள் எப்பொழுதும் தாராளமாக கொடுக்கிறார். நேரத்தை பார்க்கவில்லை, மனதை பார்க்கிறார். கடைசி நேரத்தில் உதவி செய்தாங்களே, ஏன்னா அடுத்த நாள் மழை வரப்போகுது, அடுத்து விரைவிலேயே மழை காலம் தொடங்க போகிறது. அதனால திராட்சை பழத்தெல்லாம் எடுக்கலைன்னா எல்லாம் அழுகி போயிடும், மறுபடியும் அறுவடை செய்ய முடியாது. அதுதான் காரணம். That is the background from which he is speaking. அன்பானவர்களே, அப்ப நம்முடைய மனசை தான் பார்க்கிறார். கடைசி நேரத்தில் உதவி செய்த நான் வரலேன்ட்டான்னா வேலை மிச்சப்பட்டுடும், திராட்சை பழம் அழுகி போயிடும், வேஸ்டா போயிடும். அப்ப நம்முடைய மனது, நாம் எந்த உள்ளத்தோடு கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறோம், கடவுள் கொடுக்கின்ற வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுகிறோம். நிர்பந்தத்தினால் செய்கிறோமா, மனதார செய்கிறோமா? கடவுளுக்கு சில பேர் மறைக்கல்வி எடுப்பாங்க, மனதார செய்வாங்க. சில பேர் வேற வழி இல்லை, பங்கு சாமியார் திட்டுவார், பங்கு சாமியார் கோச்சிக்குவார், அப்புறம் ஏதாவது தருணம் வரும்போது அதை மூஞ்சியை காட்டுவார், அதுக்காக மறைக்கல்வி எடுப்பாங்க. சில பேர் பங்குல பார்த்தீங்கன்னா அப்படி மீனுக்கு தலையையும் வாளுக்கு பாம்புக்கு வாலையும் காட்டுறவங்க இருக்காங்க. அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. மனசு சரியில்லையே, சுத்தம் இல்லையே, நேர்மை இல்லையே. நேர்மையோடு வாழுகிறவன், கடவுளுக்கு தன்னை முழுதும் ஒப்பு கொடுக்கிறவன், கடவுள் கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துகிறவன். 55வது அதிகாரம் எசாயாவில் 6-8 வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? கடவுள் அண்மையில் இருக்கும் பொழுதே அவரை அணுகி செல்லுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பயன்படுத்திக்க. மனசை பறி கொடுத்துரு, கடவுளுக்கு பறி கொடுத்துரு. நீதியோட இரு, நீதி நெறிகளில் வாழு, நேர்மையோட இரு. உனக்கு அவன் வருஷக்கணக்கில் பாடுபட்டதை விட அதிகமாக கொடுப்பார். ஏன்? வருஷக்கணக்கில் அவன் வேற எண்ணத்தோட பாடுபட்டான், கெட்ட எண்ணத்தோட பாடுபட்டான், பேராசையோட பாடுபட்டான், ஏமாத்திடலாம்னு பாடுபட்டான், மிரட்டலாம்னு பாடுபட்டான், மிரட்டி வாங்கிடலான்னு பாடுபட்டான். நாள் முழுவதும் உழைத்தவனுக்கு நான் அப்படி சொல்லி கொண்டு இருக்கிறேன். நீ நேர்மையோட பாடுபட்டியா? கடைசி நேரத்தில் உதவி செய்தியா? உதவிக்கரம் நீட்டினியா? அதுக்கு தனி ஆசீர் உண்டு. எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நல் மனதை தார், தாராள மனதை தார். நீர் கொடுக்கின்றவைகளை முழுவதுமாக பயன்படுத்த ஆற்றலை, அறிவை, திறமைகளை, இடத்தை, பதவியை நீர் கொடுக்கின்றவைகளை பயன்படுத்தி உமக்கு சான்று பகர, அன்பு செய்ய, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ எங்களுக்கு அருள்வீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.